அஸ்ஸலாமு அலைக்கும். டே 5யோட வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ணுறது பருப்பு வடை. கடாயில் நல்லா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வடையை நல்லா கையில் தட்டி அதில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வடைக்கு தேவையான அளவு நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இவ்வளோ தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட செய்முறை நல்லா சன்னா தால் 100 கிராம் 9 மணிக்கு நான் ஊற போட்டேன். 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இப்படி கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம நல்லா பருப்பு நல்லா ஊற வைக்கிறதுல தான் இருக்குது. ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு தேவையான அளவு க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் போட்டு நல்லா பேஸ்ட்டு குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அது கூட வெங்காயம், பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டு மல்லி இலையும் போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம கையில் நல்லா தட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இதை உடனே அப்படி போட்டு எடுத்துருங்க. இந்த சைடு சட்னிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எப்போதுமே நம்ம தேங்காய் சட்னி தான் வைப்போம். என் ஹஸ்பண்டுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக இந்த சட்னி நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் சின்ன சைஸ் புளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதக்கிக்குவாங்க. வதக்கிட்டு இதை அப்படியே கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். வடைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனது இந்த மாதிரி இருக்கும். எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செல்லக்குட்டி நிஹானா பார்த்திங்களா, அவங்களுக்குன்னு தனியாக பவுலில் நல்லா ஓம்புடி போட்டு கொடுத்துட்டேன். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இதில் பிஸியாக இருக்கும் போது நானும் அந்த டைமில் குக் பண்ணிவிடுவேன். இதுதான் நம்ம சட்னி. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ் உங்களை டிஸ்டர்ப் குக் பண்ணும் போது என்ன மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.